பைட் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். அந்த விஷன் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, மிஷன் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த விஷன்கிறது ஒரு தலைவன் கனவு காண்பது. மிஷன் அப்படிங்கிறது அதை மற்றவர்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமாக அதை எப்படி செய்து முடிப்பது என்பது சொல்லுவது மிஷன். அதே சமயத்தில் ஒரு தலைவன் தன்னுடைய பெரிய கோலை லட்சியத்தை அடையணும். ஒரு ராஜான்னா அடுத்த ராஜ்யத்தை பிடிக்கணும், இல்லை ஒரு தொழில் அதிபர்னால் இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, இன்னொரு கம்பெனியை ஆரம்பிக்கணும், இதில் 1000 பேருக்கு வேலை கொடுக்குறோம், இன்னொரு 1000 பேருக்கு, இன்னொரு 10,000 பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறது அவருடைய கனவு. அப்படின்னா அது விஷன். அதை அவர் மிஷனாக மாற்றணும். மிஷனாக மாற்றும்போது என்னென்னா, மற்ற எல்லாருடைய டவுன்லைனுக்கு எல்லாருக்குமே அந்த மிஷனை கொடுக்கணும். அந்த மிஷன் கொடுக்கறது ஒவ்வொருத்தருக்கிட்டையும் தனித்தனியாக இருக்கும். இப்போ இவர்கிட்ட அந்த ப்ராடக்ட் மேனேஜர்கிட்ட என்ன மாதிரி ஒரு டிசைன் பண்ணணும் ப்ராடக்ட்டு, ஒரு பர்ச்சேசிங் இவர்கிட்ட எல்லார்கிட்டையும் போய் இவர் சொல்ல முடியாது. அந்த ஒரு டீம்லேருந்து ஒரு ஆளை எடுத்துக்கிட்டு தலைவன் எடுத்துகிட்டு பர்ச்சேசிங்கில் என்ன பண்ணுனா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. மார்க்கெட்டிங் டீமுக்கு அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் எடுத்துக்கிட்டு இதில் நம்ம என்னென்ன பண்ண முடியும், என்னென்ன அச்சீவ் பண்ண முடியும், எவ்வளோ வரவு செலவு பண்ண முடியும். அதே சமயத்தில் அவர்களுடைய கனவையும் இவர் நனவாக்கணும். அவங்களுக்கெல்லாம் கம்பெனி ஆரம்பிக்கணுங்கிறது கனவாக இருக்காது, நாட்டை பிடிக்கணுங்கிறது கனவாக இருக்காது. அவங்களுக்கு அந்த லெவலில் அவங்களுக்கு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், பெரிய லெவலில் கல்யாணம் பண்ணணும், இல்லை பையனுக்கு ஒரு நல்ல காலேஜில் இடம் வேணும், இல்லை நல்ல கம்பெனியில் பொசிஷன் வேணுங்கிறது அந்த மேனேஜர்ஸ்க்கு, சீனியர் மேனேஜர்ஸ்க்கு. அது சீனியர்னு சொல்லும்போது அந்த வயசு வந்துடும், அந்த பிள்ளைங்க இருப்பாங்க. அதுக்கு அடுத்தாப்பில் அந்த ஒர்க்கிங் அந்த ஒர்க்கிங் இதுக்கு வரும்போது அவங்களுக்கெல்லாம் ஒரு வீடு வாங்கணும், ஒரு இஎம்ஐயில் ஒரு வீடு வாங்கணும், இல்லை ஒரு நிலம் வாங்கணும், இல்லை அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வச்சுக்கணும். அதுதான் அவங்களுடைய கனவு. அந்த கனவை நனவாக்குறதுக்கான இது அவங்க உழைச்சா அதுக்கு சம்பளம், அது என்ன சம்பளம் வருமோ அதுக்கேற்ற அளவுக்கு உழைப்பு, அதுக்கு ஒரு டிசைன் பண்ணணும். இன்னும் டவுன் லைனில் அது அவங்க சைக்கிள் வாங்கணும்னு ஆசையாக இருக்கும். அவங்க பையனுக்கு ஒரு +2லையோ இதுலேயோ ஒரு ஸ்கூட்டி வாங்கி கொடுக்கணுன்ட்டு தான் இருக்கும். பொண்ணுக்கு ஒரு சின்ன நகை வாங்கி கொடுக்கணும், ஒரு லேப்டாப் வாங்கி கொடுக்கணும், ஒய்ஃபுக்கு நகை வாங்கி கொடுக்கணும். அப்படிங்கிறது அடுத்த லெவலுக்கு அவங்களுக்கு ஒரு மிஷன். அவங்க என்ன பண்ணணும், இந்த இவ்வளவு இப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும், இத்தனை யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும், இவ்வளவு குவாலிட்டி வேணும், இந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒர்க்கை ஜெனரேட் பண்ணி அதுக்கு பணம் கொடுக்கணும். அந்த பணத்தை கொடுத்து அவங்க கனவுகளை நனவாக்கணும். அதாவது அவர் கனவு காண்றது விஷன், ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறது, 10,000 பேருக்கு வேலை கொடுக்கறது அப்படிங்கிறது. அவர் இதை ஆரம்பித்து விட்டுட்டு அடுத்ததுக்கு போயிடுவார் அவர். ஸோ அது விஷன். அதை மிஷனாக மாற்றி, அந்த மிஷன்ஸ் தான் நிறைய இருக்கும், பேர் சொல்லணுங்கிறது இல்லை, நிறைய மிஷன்ஸ் நம்மளே படிக்கிறோம், கேள்விப்படுறோம், நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் மிஷன்ஸோட. ஸோ அவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன ஒர்க்கு சின்ன சின்னதாக கொடுத்து அவங்களுக்கு உண்டான இதை கொடுத்துருந்தாங்கன்னா அது மிஷனாக மாறிடும். ஸோ அவங்க கனவும் நனவாயிடும், இவங்க எல்லாருடைய கனவும் அவங்க லெவலில் முடிவாயிடும், சரியாயிடும். ஸோ இது பண்ணுறது தான் ஒரு அழகான ஒரு தலைவனுடைய வேலை. தலைவன் கனவு காண்பர், தன்னுடன் இருப்பவர்களின் கனவுகளையும் நனவாக்க உதவி செய்வார். நன்றி, வணக்கம்.